உறுப்பினர் மகேஷ் அவர்களை கண்டன உரையாற்ற அழைக்கின்றோம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. உச்சி மீது வாணி நின்று வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பைந்தமிழ் பாரதி வாக்கு கிணங்க இந்த மண்ணிலே அச்சம் இல்லாமல் பணி செய்யும் அத்துணை காவி மறவர்களுக்கும் காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கும் மேடையிலே வீட்டிருக்கின்ற இந்துமணி பொறுப்பாளர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பெரும் அளவிலே பங்கேற்கின்ற நான் வணங்கும் தெய்வங்களாக விளங்குகின்ற தாய் குழுங்களுக்கும் இந்துமணி பேரியக்கத்தின் சார்பாக கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 1980 இயக்கத்தை துவங்கி இன்றைக்கு 46 ஆண்டுகளாச்சு. வீரத்திருவி ராமகோபாலன் கண்டெடுத்த இந்த இயக்கம் லட்சியம் நிறைவேறிச்சு. என்ன லட்சியம்? திராவிட இயக்கத்தை வேறெடுக்கணும். திராவிட இயக்கத்தை வேறொரு மண்ணோடு அகற்றல் சொல்லி வீரத்துறை தமிழகம் எங்கும் முழங்கினார். கடந்த 48 ஆண்டுகள் 46 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக மண்ணில் இந்து விரோத சக்தி திமுக ஒழிக்கப்பட வேண்டும் சொன்னவர் வீரத்துறை. இன்றைக்கு அந்த பழனி ஆர்ப்பா போயிருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த திராவிட இயக்கத்துடைய தலைவர் எங்க இருக்காரு? வீட்டில் இருக்காரு. வீரத்துறை ராமகோபாலன் வீதி எங்கு போய் முழங்கினாரு. என்ன முழங்கினாரு? தீய சக்தி திமுக, இந்து விரோத திமுக ஒழிக்கப்பட வேண்டும். ஆனா இன்னைக்கு ஒழிக்கப்பட்டாச்சு. ஆனா இவங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்து விரோதமா பேசுறான். எண்ணற்ற விஷயங்கள், பொட்டு வச்சா ரத்தம் வருது, நெருப்பு வச்சா காற்று மேல அடித்தாலும் எண்ணற்ற பல விஷயங்கள் கடந்த 60-70 ஆண்டுகளாக தமிழக மண்ணில் இந்த திமுக திராவிட இயக்கம் இந்து ஒழிக்கணும், இந்து மதத்தை ஒழிக்கணும், நேரடியா இந்து மதத்தை ஒழிக்கணும் சொன்னா எல்லா இந்துவும் கிளம்பிடுவான். அவன் என்ன பண்றான்? சனாதனத்தை ஒழிக்கணும், இஸ்லாம் மதத்தில் இருக்கிற பயங்கரவாதத்தை ஒழிக்கணும், இஸ்லாம் மதத்தை ஒழிக்கணும் சொன்னா இஸ்லாமிய சும்மா இருப்பானா? கிறிஸ்துவ மதத்தை ஒழிக்கணும் சொன்னா கிறிஸ்துவ சும்மா இருப்பானா? மூட நம்பிக்கை நிறைஞ்ச கிறிஸ்துவ மதம் 3 ஆணி வச்சு ஏசரை அடிச்சு முடிச்சாங்க. எப்படி உயிர்த்தெழுந்து வர முடியும்? அந்த கிறிஸ்துவ மதத்துல மூட நம்பிக்கை இருக்கு, இஸ்லாம் மதத்துல மூட நம்பிக்கை இருக்கு. இஸ்லாம் மதத்தில் கிறிஸ்துவ மதத்தை ஒழிக்கணும் பேச முடியுமா? ஏன் இன்னைக்கு சனாதனத்தை ஒழிக்கணும் பேசுறா? இந்த சனாதனம் சொன்னா இங்க இந்துக்களுக்கு தெரியாது. ஏன் எங்க அம்மா எனக்கு சனாதனம் சொல்லி கொடுக்கல, எங்க தாத்தா பாட்டி எனக்கு சனாதனம் சொல்லி கொடுக்கல, எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? இந்துன்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தான். அது பள்ளிக்கூடத்துல போய் இந்துன்னு சேர்த்தான். இதெல்லாம் திமுக திராவிட கம்யூனிஸ்ட் கூட்டம் கையில எடுத்து வச்சுக்கிட்டு தமிழக மக்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்த முன்னாடி பேசுறாரு உதயநிதி. ஒரு மாநாட்டில் போய் இந்த சனாதன தர்மத்தை ஒழிக்கிறது நெஞ்சுரம் மிக்கையும் கைட்டு முன்னாடி இந்த நாட்டில் ஆளுகின்ற கட்சி திமுக, எதிர்கட்சி உதயநிதி. இந்த இந்து மணியத்தை எங்கேயும் பயந்து போய் ஒளிஞ்சு உட்கார்ல, நேரடியா களத்துக்கு போனோம். செய்யாத எங்க மனோகர் மாநில செயலர் பேசினாரு. அதிகாரி கைது, சேவை சந்தோஷ் கைது, தமிழ்நாட்டில் 15-20 பேர் கைது பண்ணாங்க. 6 நான் பேசினேன். என்ன கைது 3 மணிக்கு கைது, 6 கைது பண்ணி வேலூர் ஜெயில வைக்கிறாங்க. ஜெயில இருந்து வெளியே வர பாலக்காடு போலீஸ் வந்து அங்க கைது. என்ன பேசுறேன் கேட்டா சனாதானத்தை ஒழிச்சாரு, ஒழிக்கணும் சொன்ன யாரு? உதயநிதி. நேற்று பெஞ்ச மழையில ஒரு முளைச்ச காலம், பொம்பளைங்க அதிகமா வேலை, பெண்கள் அதிகமா இருக்காங்க ஒரு வார்த்தை சொல்லுறாரு. அதுக்கு வரல, பால் தாய் குடிச்சாரு. நேற்று பெஞ்ச மழையில முளைச்ச காலம் உதயநிதி. படுக்க வரல, பால் தாய் குடிச்சான் உதயநிதி. நான் பேசினேன். அங்க எனக்கு வழக்கு இன்னமும் போய் வருது. ஆர்மி காவல் நிலையத்துல இது எஃப்ஐஆர்ல போட்டுக்காங்க. ஏன் இந்த விஷயங்கள் சொல்றேன்? இன்றைக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக சொல்ல இந்து மணி பேருக்கும் எதிர்த்து நின்று களம்காடி உன்னை கதற வச்சோம், அலற வச்சோம். ஓடி போய் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் வாங்கி 1 லட்சம் ரூபாய் முன்ஜாமீன் வாங்கி வந்து நான் கோவிலுக்கு போத சொல்லல, நான் இந்து மதத்தை எதிர்த்து பேசல, சனாதனத்துக்கு தீண்டாம ஒழிக்கணும் அதுக்கு நான் சொன்னேன். சனாதனத்துக்கு கேட்டத்தாழ்வு அதுதான் ஒழிக்கணும். ஏன் முட்டாள் தீண்டாம ஒழிக்கணும் நேரடியா சொல்லு. இந்து மதத்தை தீண்டாம ஒழிக்கணும் சொல்லு. நாங்க எல்லாரும் கூட வரோம். எங்களுக்கு இயக்க பெருசு இல்ல, சமுதாயத்தில் நல்லா நடக்கணும். திராவிட முன்னேற்றக்காக வந்து இந்து மதத்தை தீண்டாம ஒழிக்கணும். நாங்க உண்மையா பாடுபடுறோம். வான்னு சொன்னா உங்க கூட வருவேண்டா. தீண்டாம இருக்கிறது ஒழிக்கப்பட வேண்டும். ஒழிச்சாச்சு. அதை காரணம் காட்டி இந்து மதத்தை அழிக்கணும், இந்து மதத்தை ஒழிக்கணும். எத்தனை ஆண்டுகள் பொறுக்கி நாய்களா, எத்தனை ஆண்டுகளா கேட்டு பேசிட்டு இருக்கீங்க?
கேட்க நாதில இப்ப இன்னொருத்த ஒருத்தவங்க பாய், நம்ம பாய் முஸ்தபா பாய், சாமராணி பாய், அவர் வந்து சொன்னாரு, பாய் நாங்க பெரியார் அம்பேத்கர் கூட வச்சுக்கிறோம். சரி வச்சுக்கோ. பெரியார் என்ன சொன்னார்? பாய் நீ கேப்பியா? என் ஸ்ரீரங்கம் கோவில் மாதிரி வந்து கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளை முட்டால் காட்டு மாதிரி சொல்லி சிலையை வச்சிருக்கான், பெரியார் சிலைய. நான் பெரியார் கூட வச்சிருக்கேன். பாய் முஸ்தபா பாய் திருவண்டிக்கடி ஐசோஸ் மசூதி முன்னாடி போய் ஒரு பெரியார் சிலை வெப்பியாரா? தீர்ப்பாவு தீர்ப்போட இந்திய தெரியும் உனக்கு. பெட்டா இவன் பேசுறான், பெரியார் அம்பேத்கர் நான் கூட வச்சிருக்கோம். பெரியார் என்ன சொன்னாரு? கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. நீ பள்ளிவாசல் முன்னாடி போய் அல்லா இல்ல பகுத்தறி பேசுறோம், பெரியாரை திராவிட கழகம் டிவிக்கு கொள்கை தவணா வச்சிருக்கோம். பேசுறா பாய் முஸ்தபா பாய், பேசுறா பாப்போம். அந்த பெரியார் சொன்ன கடைபிடிப்பியா? பெரியார் சொன்னாரு, இந்த சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு பார்ப்பானை கண்டு பயந்து முஸ்லிமுக்கு அதிகாரம் கொடுத்தோம், சாணி அமைச்சருக்கு மரத்தை நெரிச்சிட்டோம். முஸ்லிமை மரத்தோடு ஒப்பிட்டு பேசுறார் பெரியார். பேசுற முஸ்தபா பேசுவியா? இந்த முஸ்தபாக்கு என்ன கொழுப்பு இருக்குங்க? யோகி போல இவன் சொல்ற வந்து எங்க தலைவர் பெரியார் அம்பேத்கர் என கொள்கைதான். ஏய் அம்பேத்கர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கா தெரியுமா? பாகிஸ்தான் பார்ட் ஆஃப் இந்தியா பிரிவினை ஒரு புத்தகம் இருக்காரா? அந்த புத்தகத்தை சொல்லியிருக்காரா? முஸ்லீம் என்னைக்குமே சகோதரனா இருக்க மாட்டான். முஸ்லீம் என்னைக்குமே சகோதரனா இருக்க மாட்டான். அவன் சகோதரத்துவம் இருந்தா அது ஹராம். யாருக்கு சகோதரனா இருப்பான்? இஸ்லாமின் சகோதரனா இருப்பான். முஸ்லீம் ஒரு காலத்திலும் பிற மதத்தினரை சகோதரனா பாவிக்க மாட்டார் சொன்னது அம்பேத்கர். பாகிஸ்தான் பார்ட் ஆஃப் இந்தியா தேச பிரிவினைக்கு ஒரு புத்தகம் இருக்கு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இந்த பெண்களை கொச்சைப்படுத்த இஸ்லாம் சமுதாயம் பெரியார் சொல்லியிருக்கார். இஸ்லாம் சமுதாயத்தில் பெண்கள் படும் பாட்டை அம்பேத்கர் சொல்லியிருக்கார். மதம் சொல்லியிருக்கார். கிறிஸ்துவ மதமும் இஸ்லாம் மதத்தை தோல் ஊற்றி காட்டியிருக்கார். இந்த ரெண்டு மதமும் விசாரிக்கு மதம், வெளிநாட்டு மதம் என்ன மதம் மாத்த கூப்பிட்டாங்க. நான் இந்து மதத்துல பிடிக்க வேற மதத்துக்கு போன சொன்னேன். கிறிஸ்துவ பாதிக்கு வந்து பேசலாம், பல கோடி தரேன், நீ கிறிஸ்துவ மதத்துக்கு வாங்க. இஸ்லாம் முல்லா மௌலி வந்தான். அந்த இஸ்லாம் முல்லா மௌலி வந்து நீங்க இஸ்லாம் மதத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டான். நான் ரெண்டு மதமும் வேண்டாம், ரெண்டு மதமும் இந்த பாரத தேசத்திற்கு எதிரான மதம் சொன்னவர் அம்பேத்கர். அதை சொல்றா முஸ்தபா. அவர் எதுக்கு பௌத்த மதம் போனார்? இன்னைக்கு இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் வச்சுக்கிட்டு பூச்சாடி வேலை கட்டலாம். அம்பேத்கரும் பெரியாரும் அம்பேத்கர் போற்றக்கூடிய தலைவர், பெரியார் போற்றக்கூடிய தலைவரா? குப்பை பெரியார், குப்பைக்கு சமமான பெரியார். இந்த பெண்களை கொச்சைப்படுத்த தாலி என்பது வேலி, கற்பு என்பது மடமை, யார் யார் கூட வேணா போலாம் சொன்னவர் பெரியார். அவங்களுக்கு கொள்கை தலைவரா முஸ்தபா? நாவை அடக்க முஸ்தபா. இந்த நாடு 1000 ஆண்டு காலம் அடிமையா இருந்துச்சு. உலக வரலாற்றுல 800 ஆண்டு பாபர் அக்பர் கோரி இமாயில் கொல்சி ஆட்சி பண்ணா கொடுமை அனுபவிச்சோம். 200 ஆண்டு வெள்ளக்கார கிறிஸ்துவன் தான் அது கொடுமை அனுபவிச்சோம். 1000 ஆண்டு காலம் அடிமையா இருந்த சமுதாயம் சுதந்திரம் பெற்று எழுச்சி பெற்று இன்னைக்கு இந்து சமுதாயம் உலகத்துக்கு பெரிய சக்தியாக இருந்தது. பேசுறாங்க இந்த பூரிக்கு பசங்க. இந்த உதயநிதி பத்தி பேசவே தேவையில்லைங்க. உதவாக்கிற உதயநிதி அவளை பத்தி பேசணும்னு சொன்னா இது ஒண்ணுமே இல்ல. அது வந்து பீஸ் கொடுக்கிற பல்பு. இப்ப நம்ம சொல்ல வேண்டியது யாரு? இந்த முஸ்தபா ஒரு முஸ்லீம் இந்து மதத்துல வந்து கலவரத்தை தூண்ட பாக்குற விஜய் அவர்களே, உங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. முஸ்தபா மூஞ்சி பார்த்து போடல, புசியானது பார்த்து போடல, ஆதிவாசி பார்த்து போடல. திமுக வேண்டாம் சொல்லி உங்களுக்கு ஓட்டு போட்டான். நல்ல ஆட்சி கொடுக்கணும். இந்த முஸ்தபாவை நீ உடனடியா கட்சி விட்டு நீக்கணும். மக்கள் நம்பிக்கை நீங்க வீணாக்க கூடாது. இந்தியாவில நீங்க கிறிஸ்துவங்க, நாங்க ஹிந்து 1000 ஆண்டு காலமாக இந்த உலகத்துல 800 ஆண்டு காலம் முஸ்லீம், 200 ஆண்டு காலம் கிறிஸ்துவ ஆட்சி பார்த்துவேன். 5 ஆண்டு காலம் விஜய் ஆட்சி பார்க்காம இருக்க முடியாது, பார்ப்போம். ஆனா விஜய் பொதுவா இருக்கணும். சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. இது தமிழ்நாட்டில் பொது நிதியில கடவுள் மறுப்பு இயக்கம் திக கம்யூனிஸ்ட் எவனாவது வார்த்தை வந்து போட்டோம்னா அனுமதி கொடுக்க கூடாது. ஆட்சி உனக்கு பங்கு கொடுக்கிற ஆட்சி அதிகம் ஒழுங்கா இருக்கிற. ஆனா விஜய் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலா சொல்றோம், பெருவாரியான இந்துக்கள் உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை ஞாபகத்தில் வச்சுன்னு நல்ல ஆட்சி கொடுக்க வேண்டும். இந்துக்களுக்கு ஆதரவான ஆட்சியா இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி. வந்தே மாதரம்.
வெற்றிவேல் முருகனுக்கு. நல்லா கையை உயர்த்தி கோஷப்படுவோம், உற்சாகப்படுவோம். வெயில் போயிடுச்சு. ஓம் காளி ஜெய் காளி ஜெய் காளி ஓம் காளி ஓம் ஓம் கணேசா ஜெய் ஜெய் கணேசா. கருப்பு சிவப்பு கதற விட்டோம், கருப்பை சிவப்பை கதற விட்டோம், காவி கொடியை பறக்க விட்டோம், காவி கொடியை பறக்க விட்டோம். பறக்குது பார், பறக்குது பார், பறக்குது பார், பறக்குது பார். தர்மம் காக்கும் காவி கொடி, தர்மம் காக்கும் காவி கொடி, தேசம் காக்கும் காவி கொடி, தேசம் காக்கும் காவி